இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களுக்காக 2 செய்திகள் இருக்கின்றன. இரண்டும் ஐபிஎல்லை பற்றியது, இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களை பற்றியது. ஐபிஎல்லின் இந்த பருவகாலத்தின் வயது முதிர்ந்த வீரர் மகேந்திர சிங் தோனி, வயது குறைந்த வீரர் வைபவ் சூரியவன்சி. இந்த 2 பேரை பற்றிய செய்திகள் தான் இந்த செய்திகள். முதலில் நாங்கள் வயது குறைந்த, இப்போது அனைவராலும் சென்சேஷன் என்று கொண்டாடப்படுகின்ற இள வயதிலேயே இந்திய அணிக்குள் இடம்பெற வேண்டும் என்று பல ரசிகர்களும், அது தனியாக இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் இருக்கிற அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் விரும்புகின்ற ஒரு அதிரடி துடுப்பாடு வீரர் வைபவ் சூரியவன்சி. யார் கண்பட்டதோ இல்லாவிட்டால் எங்கள் கண்பட்டதோ தெரியவில்லை, நேற்று அவர் ஊட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். புதிய நட்சத்திரம் பிரஃபுல் ஹிங்கேயின் பந்துவீச்சிலே அவர் கோல்டன் டக் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்திருந்தார். ஆனால் இந்த பருவகாலத்தில் தான் ஆடிய முதல் 4 இன்னிங்ஸில் 200 ஓட்டங்களை குவித்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றார் இந்த 15 வயது பாலகர். இப்போது அவருக்கான செய்தி இந்திய கிரிக்கெட் சபையிடமிருந்து கிடைத்திருக்கிறது. பிசிசிஐயின் தேர்வுக்குழு இவரை முன்னோடி வட்ட குழாமில் தெரிவு செய்திருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் இடம்பெற போகின்ற அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 போட்டிகளில் ஆடுவதற்காக. இந்தியா இந்த ஐபிஎல்லை முடித்த பிறகு ஜூன் மாதம் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் அயர்லாந்திலே 2 2020 சர்வதேச போட்டிகளை ஆடப்போகிறது. அந்த முன்னோடி வட்ட குழாமில் வைபவ் சூரியவன்சியும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு அவர் தன்னுடைய அறிமுகத்தை அயர்லாந்து அணிக்கு எதிராக மேற்கொண்டால் இந்திய அணிக்காக சர்வதேச போட்டியொன்றில் ஆடிய மிக இளவயது வீரர் என்ற சாதனையை சூரியவன்சி படைப்பார். அதுவும் இந்தியாவின் கிரிக்கெட் கடவுள் என்று கொண்டாடப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை அவர் முறியடிப்பாரா? இந்திய அணி அவருக்கான வாய்ப்பை கொடுக்குமா? குழாமில் இடம்பெறுவதும் அவருக்கான சர்வதேச அனுபவம் ஒன்றை, ஒரு சுற்றுலா அனுபவம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதும் வேறு. ஆனால் சர்வதேச போட்டி ஒன்றில் அறிமுகத்தை வழங்குவது என்பது இப்போதைக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமா? 15 வயது என்பது மிக குறைவான ஒரு வயதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த வயதுக்கான மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த முதிர்ச்சியை இப்பொழுதே சூரியவன்சி பெற்றிருக்கிறார். அவர் இப்போதே இந்தியாவின் மிகச்சிறந்த பந்துவீச்சாளராக கருதப்படுகிற பும்ரா, அவரோடு சேர்ந்து மும்பை அணிக்காக பந்து வீசிய ட்ரெண்ட் போல்ட் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்காக அன்று பந்து வீசியிருந்த ஜோஷ் ஹேசல்வுட், அவரும் உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர். இவர்களை மட்டுமல்லாமல் தன்னுடைய பயிற்சிகளின் போது தனக்கு எதிராக பந்து வீசுகின்ற ஜடேஜா, ஜஃப்ரா ஆர்ச்சர் போன்றவரையெல்லாம் துவைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். பயமே இல்லாமல் ஆடுவதும் பந்தை சரியாக கவனித்து ஆடுவதும் அவரது பலமாக இருக்கும்போது சூரியவன்சிக்கு சர்வதேச அறிமுகம் என்றும் அவ்வளவு பெரிய விடயம் கிடையாது. எனவே இந்திய தேர்வாளர்கள் இதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். முன்கூட்டியே சூரியவன்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நட்சத்திரம் உருவாகிவிட்டார். 2வது மகேந்திர சிங் தோனி. இந்திய அணிக்காக 3 ஐசிசி கிண்ணங்கள், அதையும் தாண்டி இப்போது ஐபிஎல் காலம் என்ற காரணத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற சென்னை கிரிக்கெட்டின் தல, தமிழக கிரிக்கெட்டின் தல, சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் ரசிகர்களின் தல, அவர் 5 ஐபிஎல் கிண்ணங்களை வென்று கொடுத்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இதுவரை காலமும் ஐபிஎல் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆடி வருகின்ற 4 வீரர்களில் ஒருவர். ஆனால் இந்த ஐபிஎல்லில் முதல் 4 போட்டிகளை அவர் தவற விட்டுவிட்டார். அவருக்கு ஏற்பட்ட தசைப்பிடிப்பு உபாதை காரணமாக இன்னும் ஆட முடியாது இருக்கிறார். அடுத்த வாரம் தான் அவர் தன்னுடைய உடற்தகுதியை முழுமையாக நிரூபித்து மீண்டும் அணிக்குள் வருவார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியில் மகேந்திர சிங் தோனி ஆடக்கூடும் என்று சொல்லி ஒரு தகவல் பரவி வருகிறது. இது எவ்வளவு தூரம் உண்மையானது என்று சொல்லி தெரியாது. அவ்வாறு ஆடினால் மகேந்திர சிங் தோனி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பட்சி சொல்கிறது. இது சென்னை பட்சியாக இருக்கலாம். எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு இதைவிட கோலாகலமான கொண்டாட்டமான விடயம் கிடையாது. மகேந்திர சிங் தோனி முன்னை போல மிக ஃபிட்டான ஒரு வீரராக முழுமையான நேரம் நின்று ஆடக்கூடியவராக இப்போது இல்லை. அதுவும் உபாதைகளிலிருந்து மீண்டு வருகிறார் என்ற அடிப்படையில் அவர் முழு நேரம் விக்கெட் காப்பிலும் ஈடுபட்டு பின்னர் தன்னை துடுப்பாட்டத்திலும் வெளிப்படுத்துவது என்பது அவருக்கு சிரமம் தரக்கூடிய ஒரு விடயம். எனவேதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் எடுக்கப்பட்டிருந்தால் அது ஒரு மிகச்சிறந்த முடிவு. காரணம், விக்கெட் காப்பாளராக இப்போது வந்துவிட்டார் சஞ்சு சாம்சன். அதுபோல சென்னையின் மத்திய வரிசை தான் துடுப்பாட்டத்தில் தடமாறிக்கொண்டிருக்கிறது. எனவே தோனி போன்ற ஒருவரை மத்திய வரிசையிலே, அதுவும் கீழ் மத்திய வரிசையிலே ஒரு பினிஷராக கடைசி நேரத்தில் ஊட்டங்களை வேகமாக குவிக்கக்கூடிய ஒருவராக அவர் இறக்குவது மிகச்சிறந்த ஒரு முடிவாக அமையும். 248 போட்டிகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மட்டும் ஐபிஎல் போட்டிகளில் ஆடி சாதனை படுத்திருக்கின்ற தோனி, மொத்தமாக அவர் ஆடிய ஐபிஎல் போட்டிகள் 278. இன்று தன்னுடைய 249வது போட்டியில் இப்போது தமிழ் மக்கள் கொண்டாடி கொடுக்கின்ற சித்திரை புத்தாண்டு நாளில் ஒரு சித்திரை புத்தாண்டு ஸ்பெஷலாக, ஒரு சித்திரை புத்தாண்டு ஸ்பெஷல் பரிசாக வந்து களமிறங்க போகிறாரா, விசில்களை என்று போட வைக்கிறாரா என்பதுதான் இப்போது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. இன்று சென்னை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகிறது இரவு 7:30. 7 மணிக்கு நாணய சுழற்சியின் போது எங்களுக்கு இந்த விடயம் உத்தியோகபூர்வமாக தெரிய வரும். காத்திருப்போம். நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகராக இருந்தால் இந்த தோனி அவ்வாறு இம்பாக்ட் பிளேயராக வருவதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா, வரவேற்கின்றீர்களா? இதுபோல வைபவ் சூரியவன்சியின் இந்திய சர்வதேச அறிமுகம் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? கமெண்ட்ஸாக பதிவிடுங்கள்.